ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பக்கமே போகாமல் 2 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்டியான ஒரு ரசம் தான் பண்ண போகிறோம். இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது 4 பேத்துக்கான ரசம் நான் வைக்கிறதுக்கான அளவு. இதையும் நல்லா குறைன்னு அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா அந்த ரசத்தோட டேஸ்ட்டே நம்மளுக்கு மாறிடும். ஸோ அதனால் நல்லா குறைன்னு எல்லாமே அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவும் போட்டு அதையும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு அதோட பல்ப்பை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது செய்கிறதுக்கு 2 மினிட்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் உரிச்சிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடலாம். அம்மி இருந்துச்சுன்னா அதில் அம்மியில் அரைச்சி செஞ்சோன்னா இந்த ரசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் போட்டு நல்லா கரைக்கணும். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பச்சை புளி ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பில்லை, அவ்வளோதாங்க. ரசம் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷம் கூட ஆகாது. இது டக்குன்னு எல்லாத்தையும் போடுறோம், 1-2 அரைக்கிறோம், கலக்கிறோம், ரசம் ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த ரசம். சாதத்தோட இதுக்கு ஒரு கொள்ளு சட்னியோ, கொள்ளு துவையலோ, பருப்பு துவையலோ வச்சு சாப்பிட்டா அட்டகாசமான காம்போவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரசம். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.